இப்போ தான் நம்ம யுதிஷ்டிரன் எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு ரொம்ப வருத்தப்படுறார். மார்க்கண்டேயர்கிட்ட போய் சொல்கிறார், என்ன மாதிரி லோகத்தில் கஷ்டப்பட்டவர் யாரும். அப்போ மார்க்கண்டேயர் சொல்கிறார், அப்படிலாம் நீ ஒன்றும் துக்கப்படணுங்கிறதுல உன்னை விட தர்ம கடைப்பிடிச்சவர் ராமர்னு ஒருத்தர் இருந்தார். திரௌபதியை விட பரமபதிவிரதா நாரி சீதைன்னு இருந்தால் அவள் கஷ்டப்பட்டான்னு ராமாயணத்தை விஸ்தாரமாக சொல்கிறார் மகாபாரதத்தில். அதில் நிறைய விஷயங்கள் சொல்கிறார். இது ராமாயணத்தில் இல்லாத விஷயங்கள் மட்டும் நான் சொல்கிறேன் இந்த இடத்துல. ஒரு அப்சரா ஸ்திரீ வந்து துந்துபின்னு பேர், அவளை ஏவி விடுறாளாம் தேவர்கள். யாரான்னா மந்தராங்கிற ரூபத்தில். இது ராமாயணத்தில் இல்லை, இந்த இடத்துல வருது. கந்தர்வ வேத தேவா சுரதோ யக்ஷ ராட்சசதஸ்ததா சர்ப்ப கிண்ணர பூதேபியோ நமே பூயாத் பராபவ மந்தரா மானுஷே லோகே குப்ஜா சமபவத்ததா. மாரீச்சனை போய் ராவணன் கேட்குறான் பாருங்க, மாமா மாமா நீ மானப்போ அப்படிங்கிறான் இல்லையா. அப்போ அந்த மாரீச்சன் சொல்கிறார், விசிஷ்டான் மரணம் வரம். நான் சொல்கிறேன் ராவணா, ராமன் கிட்ட மட்டும் அடிப்படாத. 12 வயசுலேயே நான் அடின்னு அடித்து இந்த ஊருக்கு தள்ளியிருக்கார். இவ கல்யாணம் வேறு ஆகிடுத்து, நல்ல வீரனாக இருப்பார், தாங்க முடியாது. நான் சொல்கிறேன் போனோம் மாமா, நீ சொல்கிறதும் வாஸ்தவம் தான் ராவணா. அப்படி போனால் தான் எனக்கு விடிவு மோட்சம் உண்டு. ஏன்னா ஒரு உயர்ந்தவன் கையால் மரணம் அடைகிறது எனக்கு பெருமைதானே. விசிஷ்டான் மரணம் வரம். இந்த வார்த்தை ராமாயணத்தில் இல்லை, மகாபாரதத்தில் இருக்கு. அடுத்தது சந்நியாசி வேஷத்தில் போனா ராவணன்னு சொன்னேன். அதை 2வது நாள் சொல்லும்போது கங்கனை பற்றி சொல்லும்போது நான் சொன்னேன் திருதண்டியாக போனான்னு. இதே ரூபத்தில் தான் ராவணனும் போயிருக்கான். ராவணஸ்து யதிர்பூத்வா முண்டக்குண்டி திருதண்ட திருக் அப்படின்னு இருக்கு. ஜட்டாயுவை பற்றி ஒரு ஸ்லோகம் இங்கே சொல்கிறா, அது ராமாயணத்தில் இல்லை. சகா தசரதஸ்யாசி ஜட்டாயு அருணாத்மஜா கிருத்ரராஜோ மகாவீர சம்பாதிர்யஸ்ய சோதரஹா. இது ஒரு விஷயம். பின்னாடி கிஷ்கிந்தா காண்டம் வரும்போது சொன்னேன், வாலி சஸ்பெக்டட் that his wife தாரா may be interested in his brother சுக்ரீவான்னு. அது வியக்தமாக ராமாயணத்தில் இல்லை, இங்கே இருக்குது. பர்யசங்கத தாமீர்ஷு சுக்ரீவ கதமானசாம் அப்படின்னு இருக்கு. அப்புறம் ஹனுமான் வந்த உடனே தான் சீதைக்கு தெரிய வருது ராமருக்கும் சுக்ரீவனுக்கும் சக்கியம் ஏற்பட்டிருக்குன்னு ராமாயணம் சொல்கிறது இல்லையா. மகாபாரதத்தில் கொஞ்சம் டீவியேஷன். அவிந்தியன்கிறவன் வந்து திரிஜட்டை கிட்ட சொல்லி, திரிஜட்டை சீதை கிட்ட சொல்கிறா, உங்கள் ஆத்துக்காரருக்கும் குரங்குக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நடந்திருக்கு. ஸோ ஏற்கனவே ஹனுமான் வரத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சு கொடுத்துன்னு வியாசர் சொல்கிறார். அப்போ ராவணன் வந்து எவ்வளவோ பெண்கள் கிட்ட அபச்சாரப்பட்டான். ஆனால் சீதையை கடத்திட்டு அசோகவனத்தில் வச்சு வழிய வயலேட் பண்ணல அவளை. ஏன்னா அவன் சொல்கிறான், நத்வாம் அகாமம் சுஷ்ரோனின் சமேஷே சாருவாசினின். நீ ஒத்துக்கிற வரைக்கும் நான் உன்னோடு உறவு கொள்ள மாட்டேன், நீ ஒத்துண்டாதான் நான் உங்ககிட்ட வருவேங்கிறான். இது வியாசருடைய பாரதத்தில். அடுத்தது ஹனுமான் வந்து சீதை கிட்ட வந்து பேசுகிறார் சுந்தரகாண்டத்தில். அப்போ சொல்கிறார், அம்மா சுக்ரீவனும் உங்களை பற்றி நலன் விசாரிச்சார் அப்படிங்கிறார். இது வந்து ராமாயணத்தில் இல்லை. அதாவது ராமாயணம் உங்களுக்கெல்லாம் கரைச்சி குடிச்சவா. நான் சொல்ல வந்தது மகாபாரதம். ஆனால் வியாசரை மதிக்கணுங்கிறதுக்காக மகாபாரதத்துக்கு அடங்கிய ராமாயணம் சொல்லணும். அதை பூர்ணமாக சொன்னால் எனக்கு நாழி இல்லை. அதனால் இல்லாத விஷயங்கள் மட்டும் சொல்லிட்டு வரேன். அடுத்தது குபேரன் வந்து ஒரு வாட்டரை கொடுக்குறான். இது வந்து இருக்குது மகாபாரதத்தில், ராமாயணத்தில் இல்லை. ஒரு ஸ்பெஷல் வாட்டர். அது என்ன வாட்டர்னா, ராமர் லக்ஷ்மணாளுக்கு மட்டும் சண்டை போடும்போது திடீர்னு இந்த என் தம்பி குடும்பம் மறைஞ்சு போயிடும். ஏன்னா குபேரனுக்கு தம்பி குடும்பம் தானே வாழலாம். மறைஞ்சு போயிடுவா, சட்டுன்னு மாயமாக போயிடுவா. இந்த ஜலத்தை நீங்கள் கண்ணில் பூசிண்டேன்னா உங்களுக்கு எங்கே வாயிருக்கான்னு தெரியும் அப்படின்னு மகாபாரதத்தில் ஒன்று வருது. கடைசியில் பிரம்மா வந்து பிரத்யக்ஷமாய் 3 வரங்கள் கொடுக்குறார். ஒரே வரம் தான் ராமாயணத்தில் கொடுத்தார், இங்கே 3 வரங்கள் கொடுக்குறார் மகாபாரதத்தில் அடங்கிய ராமாயணத்தில். வவ்ரே ராம ஸ்திதிம் தர்மே. ராமா நீ எப்போவுமே தர்மத்தை கடைப்பிடிக்கிற மாதிரி இனிமேலும் தர்மத்தை கடைப்பிடிப்பேன், இது ஒரு வரம். சத்ருபிஸ் சாபராஜயம், எப்பொழுதுமே உனக்கு சத்ருக்கள் மேலே வெற்றி கிடைக்கும். ராட்சசை நிகதானாம் ச வானராணாம் சமுத்பவம், ராட்சசாலோட யுத்தம் பண்ண வானரர்களுக்கெல்லாம் நான் உயிர் கொடுக்குறேன் அப்படின்னு பிரம்மா எடுத்தா. இப்போ யுத்த காண்டம் வரைக்கும் வந்தாச்சு. இந்த ராமாயணத்தை 5 நிமிஷத்தில் சொன்ன ஒரு பெருமை அடியனுக்கு தான் கின்னஸ் ரெக்கார்டில் போய் சேரும். வேறு வழி இல்லை, எனக்கு நாழி இல்லை. அதனால்
அப்போ யுதிஷ்டிரன் ஒரு கேள்வி என்ன கேட்டார், என்ன மாதிரி கஷ்டப்பட்டவா உலகத்தில் இருக்காளா? அதுக்கு தானே அவர் ராமர் கதையை சொன்னார். அடுத்தது யுதிஷ்டன் மாற்றி கேட்குறேன், எம் பத்னி திரௌபதி மாதிரி பதிவிரதா நாரியை நீங்கள் உலகத்தில் பார்த்துருக்கா? அதுக்கு மார்க்கண்டேய சொல்கிறார், அகெயின் டோன்ட் கெட் மீ ஆன் திஸ். I have told you many times, Yudhishthira, more than you there was a person called Rama. More than her there was a lady called Savitri. Yudhishthira கேட்கிறார், அஸ்தி சீமந்தினி காச்சித் திருஷ்டபூர்வா பிவாஸ்ருத பதிவ்ரத மகாபாகா யதேயம் துருபதாத்மஜா. துருபதன் பெண்ணை விட பல மடங்கு பதிவிரதா நாரி ஒத்தி இருந்திருக்கா சாவித்ரி. மார்க்கண்டேயர் சொல்ல ஆரம்பிக்கிறார், மத்ரதேசத்து ராஜா. அப்போது மத்ரதேசத்து ராஜான்னு சொன்னோடனே நக்குலும் சகதேவன் உட்காந்து கேட்குறான். ஏன்னா அவள் ஊர் ஒன்றும் சொல்லுங்களேன், எங்கள் ஊர் பெருமையை சொல்கிறேன். மத்ரதேசத்தில் ஒரு ராஜா இருந்தார், அஸ்வபதினு பேர். அவருக்கு நல்ல குழந்தைகள் வரணும்னு ஆசை. ஏன்னா எல்லாரும் குழந்தைகள் கேட்பார், நல்ல குழந்தைன்னு ஒரு வார்த்தை அட்ஜெக்டிவ் போடணும் வரணும். அதனால் அவர் போட்டார். அதுக்கு நிறைய விரதங்கள்லாம் பண்ணார். வடக்குநாதனுக்கு வந்தார், குருவாயூருக்கு வந்தார், எல்லா பக்கமும் வந்தார். பாவம் அந்த ராஜா எல்லா ஊருக்கும் வந்திருக்கார். அபத்யோத்பாதனார்த்தம் ச முக்கியமாக பூர்ணத்ரயேஷனை வந்து சேவிச்சார். அது தெரியுமா? ஏன்னா பூர்ணத்ரயேஷன் வந்து சந்தான கோபாலன்னு பேர் குழந்தை. தீவிரம் நியமமாஸ்திதா காலே பரிமிதாஹாரோ பிரம்மச்சாரி ஜிதேந்திரியா. நல்ல வாழ்க்கை வாழ்ந்தார், சேரிட்டி ரொம்ப நல்ல மேன், எல்லாம் பண்ணார். அப்புறம் ஒரு பெரிய மகனியர் சொல்லி 10,000 முறை சாவித்ரி சொன்னார். சாவித்ரிங்கிறது சூரிய காயத்ரி சொன்னார். சொல்லிட்டு ஒரு நாளில் ஒரே வேளை தான் சாப்பிடுவார் அவர், மித போஜனம். ஏன்னா பகவத் தியானம் பண்ணணும்னா சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிறா. நீங்கள் கவலைப்படாதீங்க, ஒரு வேளை தான் சாப்பிடணுங்கிறா. ஒரு வேளை சாப்பிட்டா தான் யோகி. நம்ம உத்தரப்பிரதேஷில் அவர் அப்படிலாம் சாப்பிட்றாரான்னு தெரியல. அதனால் ஹுத்வா சதசஹஸ்ரம் ச சாவித்ரியா ராஜசத்தமஹ ஷஷ்டே ஷஷ்டே ததா காலே பபூவ மித போஜனஹ. ஆயுர்வேதத்தில் முதல்ல சொல்கிறா, பகவத் தியானம் மரணம்னா மித போஜனம், அளவோடு சாப்பிடும். 18 வருஷங்களாக இப்படியே பண்ணிட்டு இருந்தார். 10,000 சாவித்ரி 10,000 சாவித்ரி பண்ணி 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 ஒரு நாள் அக்னிகுண்டத்திலிருந்து சாவித்ரி தேவியை பிரத்யட்சமாயிட்டார். நிச்சயமாக உனக்கு ஒரு வசத்தியான குழந்தை பிறக்கும் அப்பா. அவளுக்கு என்ன பேர் வைப்ப சொல்லு? சாவித்ரின்னு பேர் வச்சுடுறேன். அதனால் வந்தவள் சொன்னதுனால தான் பெண்ணே பிறந்தா. பெண் பிறந்து சாவித்ரின்னு பேர் வச்சுட்டார். உண்டே நிறைய பேர் வந்து கிருஷ்ணனை பிரார்த்தனை பண்ணுவா, குழந்தைக்கு கிருஷ்ணன் கோபாலன் ஏதாவது பேர் வைப்பா, இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுவா. இன்ஃபேக்ட் அந்த காலத்துலலாம் குழந்தை சட்டுன்னு போயிடுத்துன்னா சொல்லுவா, எனக்கு பிச்சையாக குழந்தைய கொடு. குழந்தைக்கு பிச்சைன்னு பேர் வைப்பா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? குப்பன்னு பேர் வைப்பா, குப்பையாக போடு ஒரு குழந்தைய அப்படின்னு குப்பன்னு பேர் வைப்பா. அப்போ சாவித்ரின்னு பெண் குழந்தைக்கு பேர் வச்சிருக்கார். சாக்ஷாத்து அவோ மகாலட்சுமி மாதிரி இருந்தாளாம். சா விக்கிரகவதீவ ஸ்ரீர் வியவர்தத நிருபாத்மஜ காலேன சாபி சா கன்யா யௌவனஸ்தா பபூவஹ. ராஜாக்கு ஒரே சந்தோஷம், பெண் இந்த மாதிரி சமத்தா இருக்காளே, எம் பொண்ணு மாதிரி லோகத்தில் உண்டா? மம சீதா எம் சீதா மம சூதான்னு ஜனகர். எம் பொண்ணு சீதை சார் இல்லையா? எல்லா அப்பா அம்மாவுக்கும் அந்த பெருமை பொண்ணும் பிள்ளையும் கொடுக்கணும். இவன் தான் என் பிள்ளை. எவ்வளோ வசடாக இருந்தா அதுவா தெரியல, யார் பிள்ளைன்னு சட்டுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா இப்படி ஒருத்தரும் பெருமை. அப்போ அந்த பெண்ணு ஓரளவுக்கு வயசுக்கு வரும்போது ராஜா சொன்னார், சரியான சமயத்தில் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்காத அப்பா எப்படியோ, இப்படி ஒரு இடத்துல சொன்னேன். சில பேர் ஓன் வந்து அழாமிச்சா, சார் நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடி, எங்கள் பொண்ணுலாம் தான் இந்த காலத்தில் பண்ணிக்கவே மாட்டேங்கிற, நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா, அப்போ அப்பா அம்மாவை ப்ளேமும் பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா அந்த காலத்தில் உங்களுக்குலாம் தெரியும், சைல்டு மேரேஜுன்ற ஒரு கான்செப்ட் இருக்கும்போது ரொம்ப சின்ன வயசில் கல்யாணம் ஆகிடும், விவரங்கள்லாம் கூட தெரியாது. அப்போ தான் அந்த பெண்ணை பாவம் அடக்கி உடுக்கி வச்சு அப்பா மடியில் வச்சுன்னு கல்யாணம் பண்ணி கொடுப்பார். இப்போ பாவம் அப்பா ஏறக்குறைய அப்பா இவன் மடியில் உட்காந்துக்கலாம் போல இருக்குது. அதனால் நான் கோட்டுக்கால் அவருக்கு சிம்மாசன கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாமந்த காரியம் ஆராய்ந்தருள்னு இவர் மேலே உட்காந்து இது நடக்கிறது.
இவர் சொல்கிறார், பாவம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துங்க. அப்ரதாதா பிதா வாச்சியா, ஒரு பத்னியோடு உறவு கொள்ளாத ஒரு பதியும், வாச்சியாப்சாப்யனுபயன் பதிஹி, அம்மா வைதவ்யம் அடைந்த பிறகும் பார்த்துக்காத ஒரு பிள்ளை, மிருதே பர்த்தர் இபுத்திரஸ்ச, இதெல்லாம் யார் பண்ணுறாளோ, வாச்சியோ மாதுரரக்ஷிதா, அவளுக்கெல்லாம் பாவங்கள் வந்து சேரும். அம்மா சாவித்ரி, என் குழந்தையே, ஷமத்தே, கொழுந்தே, உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன், உனக்கு ஹூ ஷுட் பி யுவர் ஹஸ்பண்ட், நீ சூஸ் பண்ணி. அந்த காலத்தில் சனாதன தர்மம் மாதிரி ஒரு ஓப்பன் சிவிலைசேஷன் எதுவுமே இல்லை. லிபரல்னால் நம்ம தான் லிபரல். ஸ்வயம்வரம்னு வச்சுருக்கா இல்லையா? இப்போ ஒரு 200 வருஷமாக தான் இந்த அரேஞ்ச் மேரேஜ் சிஸ்டமில் இவரை தான் பண்ணிக்கணும். அந்த காலத்தில் அப்படி இல்லையே. ஒரு பிரின்சஸ்னால் ஷீ கேன் சூஸ் ஹர் மேன். ஏன்னா அப்பா சொல்கிறார், உனக்கு யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு. அவள் வந்து, அப்பா நான் எல்லா ஊருக்கும் போயிட்டு வரேன், எல்லா ஸ்டேட்ஸையும் பார்த்துட்டு வரேன், விச் லாங்குவேஜ், விச் குசீன் எல்லாம் எனக்கு எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிட்டா. எல்லா ஊரும் போயிட்டு வந்துட்டு திரும்பி வரா. அன்னைக்குன்னு பார்த்து நாரதர் இருக்கார் நம்ம அஸ்வபதி பக்கத்தில். அஸ்வபதி நாரதரை வந்துட்டா பாருங்க, என் பொண்ணு திக்விஜய் யாத்திரைலாம் பண்ணிட்டு, என்னம்மா எந்த ஊருக்கு போயிருந்தேன், எந்தெந்த ஊருக்கு போயிருந்தேன், எல்லாம் பிடிச்சிருந்தேன், எல்லா ஊரையும் நன்னா தான்ப்பா இருக்கா. நார்த்தெலாம் போனால் அங்கே போயிட்டா நான் ஜாலியாக இருக்க முடியும்ப்பா, காக்ராவே போட்டுருக்கலாம். குஜராத்லாம் போனால் நல்லா தான் பார்க்க, சாப்பாடு என்னமா சாப்பிட்றாங்க, சாப்பிட்டுட்டே இருக்கா. தோக்லா, ஃபாஃப்லா, ஹாண்ட்வி, டேப்லா எல்லாம் நன்னா தான்ப்பா இருக்கு. பெங்கால் பிடிச்சிருந்தாதாம்மா, மத்ஸ்யாவதாரம் அவ்வளோ ஸ்துதிப்பாங்க, நல்லா இருக்கு. மகாராஷ்டிரா போனி, அங்கே என்ன சாபுதானா என்னம்மா பண்ணுறாப்பாவா, கிச்சடி, பட்டா எல்லாம் பண்ணுறாப்பா. கர்நாடகா இஷ்ட ஆயிட்டா, பிசி ಬೇಳೆ பாத்ப்பா, அது சாப்பிடணும். கார்த்தால பிசி ಬೇಳೆ பாத் சாப்பிட்டுட்டு மசால் தோசை சாப்பிட்டா அது ஒரு தனி ருச்சி. ஆந்திரா கோங்கூரா, என்னப்பா கோங்கூரா சாப்பிட்டது இல்லையா? பூத்தரேக்குலு கேள்விப்பட்டிருக்கா? ஹைதராபாத் பூத்தரேக்குலு அப்படின்னு ஒரு ஸ்வீட் ஒன்று பண்ணுவா, ரொம்ப ஃபேமஸ். பூத்தரேக்குலு, பந்தர் லாடு, அப்புறம் என்ன காக்கிநாடா காஜா, தெலிசாப்பா மீக்கு அப்படின்னு கேட்டா, ஓ தெலிசு அப்படின்னு சொல்லிட்டா. கேரளா, அப்போ என்னப்பா பிரமாதமாக, நேந்திரங்காய் சிப்ஸ் என்ன பிரமாதமாக இருக்குப்பா, சாப்பிட்லாம். அதுவும் இந்த சக்கை வரட்டி, அது வந்து ஏற்கனவே ஸ்வீட்டில் ஒரு ஸ்வீட்டுப்பா, என்ன ஒரு ஸ்வீட்டாக இருக்குப்பா, அது எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுக்கலாம், அது சாப்பிடலாம். தமிழ்நாடு ரொம்பவே பிடிச்சிருக்குப்பா, எல்லாம் சொல்ல, பாதுஷா எல்லாம் சொல்கிறா. சரி உனக்கு யாரை பிடிச்சிருக்கு, ஸ்வீட்ஸாக சொல்லிட்டு இருக்கேம்மா, டெல் மீ த மேன். நான் சொல்லக்கூடியவர்ப்பா ரொம்ப நல்லவர், அழகாக இருப்பார் பார்க்கறதுக்கு, அப்படி வீரன்னா அவர் தான் வீரன், தோளோடு தோல் நோக்க என்னமா இருப்பார் பார்க்கறதுக்கு. ஆனால் ஏழை. ஏமா அப்படின்னா நீ கேட்ட ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கி தர முடியாது போல இருக்கே அவரால். அது பார்த்துக்கலாம்ப்பா, நான் வந்து யூடியூப் பார்த்து பண்ணிவிடுவேன். பரமசாமத்தியம், ஹெப்பார்ஸ் கிச்சன் கேள்விப்பட்டிருக்கல? ஹெப்பார்ஸ் கிச்சன்னா ஹேமா சுப்பிரமணியம்மா, யார் அந்த ஹெப்பார். அப்புறம் இன்னொரு மாமி கத்துறாள் பாது. அப்புறம் எங்கள் ஊரில் ஸ்ரீரங்கம் ராதுன்னு கற்றுக்கிறேன். எல்லாம் ஒருத்தர் எல்லோரும் ஒரு சேனல் வச்சுட்டுருக்கா. அதனால் அதெல்லாம் பார்த்து நான் பண்ணிவிடுவேன். ஐ லவ் குக்கிங் அப்படிங்கிறாங்க. சரி உனக்கு யாரை பிடிக்கும்னு சொல்லு, டெல் த நேம் ஆஃப் தட் மேன். ஹிஸ் நேம் இஸ் சத்யவான். பேருக்கு ஏற்ற மாதிரி இருப்பாரா? அது பெரிய பேர். ராம் அப்படின்னு வச்சுட்டுருக்கவாள்லாம் அப்படி இருக்கணுங்கிறது இல்லையே. அதனால் நாரதர் சொன்னார், நல்லவர் தான், நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னா. அப்போ சாவித்ரி சொன்னா, அப்போ நான் அவரையே பண்ணிக்கிறேன். ஜாதகம் இருக்காமா உங்ககிட்ட? வாங்கிட்டேம்மா. சம்பவம் நான் எப்படியும் அவருடைய பர்த் சர்டிஃபிகேட் டைம் எல்லாம் பார்த்துட்டு சாஃப்ட்வேரில் போட்டு ஜாதகம் பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கேன். ஜாதகத்தை பார்த்தா தெரியுது எல்லாம் நன்னா இருப்பான். ஆனால் இன்னும் இப்பத்துலேருந்து 1 வருஷத்துக்கு மேலே அவனுக்கு உயிர் தங்காது. அப்போ சாவித்ரி சொல்கிறா, தீர்காயுரவல்பவாயு அல்பாயு சகுணோ நிர்குணோ பிவா சக்ருத்விருத்தோ மயா பர்த்தா ந த்விதீயம் விருணோமி. மனசில் அவரை நினைச்சுட்டேன்ப்பா. மனசளவில் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு ப்ரொஃபைல் ஃபோட்டோலாம் பார்த்தாச்சு, ப்ரீ வெட்டிங் ஷூட்டெல்லாம் நான் பண்ணியாச்சு. நாங்கள் அப்படியே பறந்து போகிற மாதிரி, அவர் என்னை பிடிக்கிற மாதிரி, அவர் அப்படியே ஒரு கேண்டிட் ஃபோட்டோகிராஃபியில் பிடிக்கிற மாதிரிலாம் நான் பண்ணியாச்சு. எல்லோரும் லைக்ஸ் எல்லாம் போட்டாச்சு. இதுக்கு மேலே நான் 2வது ஆளை நினைக்க மாட்டேன். நாரதர் சொன்னார் அஸ்வபதி கிட்ட,
யூ கோ ஹெட். அப்போ சத்யவான்கிறவர் ஒரு ராஜ குடும்பத்தில் வந்தவர் தான். ஆனால் அவள் அப்பாவுக்கு கண்ணு போன காலத்தில் அந்த கண்ணு போனதை வியாஜமாக வச்சுண்டு அவருடைய குடும்பத்தினர் அவரை துரத்தி அடிச்சுட்டார். அவருக்கு எல்லா சொத்தும் போயிடுத்து. பத்னியோட காட்டில் இருக்கார், பிள்ளையோட காட்டில் இருக்கார். பிள்ளை தான் இவாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவருக்கு தியுமத்சேனன்னு பேர், கண்ணு போன அந்த சத்யவானுடைய அப்பாவுக்கு. தியுமத்சேனனோட போய் சம்பந்தம் பேசுகிறார் அஸ்வபதி. அஸ்வபதி இப்படி சுற்றி சுற்றி பார்க்குறாரு. எல்லா கிச்சன், ஹால், பெட்ரூம் எல்லாம் ஒன்றா தான் இருக்குது. நான் பம்பாய்க்கு போன போது சில வீட்டுக்கு போய் நான் எங்கே படுக்கலாம்னு கேட்பேன். இங்கே தான் சாப்பிடுறது, இங்கே தான், எல்லாம் ஒரே ரூம்குள்ளே தான், எல்லாம் ஏகமேவ அத்விதீயம், ரெண்டாவதே கிடையாதுங்க. அந்த மாதிரி இங்கே போய் பார்த்தோன்னே நம்ம பொண்ணை இங்கே தங்க முடியுமா? சாவித்ரி, என்ன இவ்வளோ பெரிய விசாலமான வீடுப்பா, நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். ஆஸ் லாங் as யூ அட்ஜஸ்ட் ஐ எம் ஃபைன். சாவித்ரி கல்யாணம் பண்ணிட்டா, சத்யவானோட நன்னா இருந்தா. த்ரிராத்திரான்னு சொல்லிட்டு ஒரு விரதம் பண்ணா. அந்த விரதமெல்லாம் பண்ணிவிட்டு அன்னத்தை எதுவுமே புஜிக்காமல் அந்த விரதம் இருந்து, தெரியும் அவளுக்கு ஆத்துக்காருக்கு ஏதோ நடக்க போகிறது. ஆத்துக்காரர் பாவம் ஜாதகம்லாம் பார்க்குற அவருக்கு தெரியல. நான் கொஞ்சம் விறகு எடுத்துன்னு வரணும், கொஞ்சம் வீட்டுக்கு தேவையோன்னு அம்மா தெளிக பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அன்றைக்கி சாவித்ரி சொன்னான், இதை பாருங்கள், நானும் உங்களோட கூட வரும். ஐ வில் நாட் லெட் யூ கோ அலோன். இல்லைம்மா, கம்பெனியில் இன்சென்டிவ்லாம் அப்படி ஆன்சைட் போகும்போது ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் கொடுப்பா, ஒய்ஃப் எல்லாம் பாரதத்தில் தான் தாங்கணும் அப்படின்னு. நோ நோ நோ, ஐ வில் கம். அதான் ஒரே தலைவலி அவனுக்கு. அன்றைக்கி காட்டுக்கு போன உடனே சிவியர் ஹெட்டேக். அவள் கேட்டா, இந்த பக்கம் வலிக்கிறதா, ரெண்டு பக்கமும் வலிக்கிறதா, ஒத்த தலைவலியா, இங்கே வலிக்கிறதா, சைனஸா, உங்களுக்கு ஒரே சவுண்டெல்லாம் அதெல்லாம் தெரியலம்மா, சிவியர்லி இட் இஸ் பவுண்டிங், என் மடியில் படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசாஜ் பண்ணுறா தலையை. முகூர்த்த தேவச்ச பஷ்யத் புருஷம் ரக்தவசசம் பத்தமௌளிம் வபுஷ்மந்தம் ஆதித்ய சமதேஜசம். அப்படியே அவர் தலைவலியில் படுத்துன்னு அப்படியே தலையை தொங்க போட்ட மாதிரி இருக்கு. அந்த சமயத்தில் சாவித்ரி எதிர்க்க ஒரு மகிஷன் மேலே ஏறிண்டு, எருமை மேலே ஏறிண்டு ஸ்மார்ட்டாக ஒருத்தர் வரார். கையில் ஒரு சாட்டிய கயிறை வச்சுன்னு வரார். ஷியாமாவதாத்தம் ரக்தாட்சம் பாஷஹஸ்தம் பயாவகம் ஸ்திதம் சத்யவத பார்ஷ்வே. சத்யவான் கிட்ட வந்துட்டார். நிரீக்ஷந்தம் தமேவச்ச. சாவித்ரி, இவன் யமனோ அப்படி நினைக்கிறதுக்குள்ள அவர் பாஷக்கயிறை போட்டு இப்படி இழுத்தார். சரீரத்திலேருந்து அந்த ஆத்மா சூக்ஷ்ம சரீரம் எடுத்துண்டு வெளில போகிறது. சரீரத்தையும் கொஞ்சம் இழுத்தார். இழுத்த உடனே சாவித்ரி எங்கள் ஆத்துக்காரர் எங்கே போகிறாரோ நான் கூட போவேன். பாருங்க, பொதுவாக காட்டுக்கு ஆத்துக்காரர் விறக வெட்ட கிளம்ப வந்தால் எந்த பத்தினியும் வரமாட்டா. யமதேவனே நீங்கள் பார்த்துட்டேள், நான் இன்னைக்கு வந்திருக்கேன், அவர் எங்கே போனாலும் கூட வரும். யமன், நீ போயிடு சாவித்ரி, போ, ஆற்றுக்கு போ, மாமனார் மாமியார்லாம் காத்துன்னு இருப்பா, நாழியை எடுத்து இன்னைக்கு ஒரே இருட்டா வேற ஆகிடும், அப்புறம் உனக்கு வழி தெரியாது, நீ போ. என்ன வேணா உனக்கு ஒரு வரம் கொடுக்குறேன். வரம் கொடுத்தா போவியோன்னு. உனக்கு என்ன வரம் வேணும்? எங்கள் மாமனாருக்கு கண்ணு தெரியலை, பாவம், அவர் ரொம்ப நல்லவர், கொஞ்சம் கண்ணை கொடுத்துட்றேளா? அவ்வளவு தானே, கண்ணை கொடுத்துட்டா போச்சு. இப்போ பாரு, நான் சங்கர் நேத்ராலயா ரெசீட் ஒன்று கொடுத்துருக்கேன், கரெக்டாக போக சொல்லுவோம் மாமனாரை, ஐட் டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ணிவிடுவா, க்ளீனாக அவர் கண்ணு தெரிஞ்சிடும். நீ ரொம்ப ஷோர் அடைஞ்சிருக்கம்மா, யூ லுக் வெரி டயர்ட், கோ ஹோம். சாவித்ரி, எங்கள் அப்பா சொல்லி கொடுத்துருக்கார், அஸ்வபதி சொல்லி கொடுத்துருக்கார், பெண்ணே எங்கே நீ போனாலும் நல்ல விஷயங்கள் பேசக்கூடியவார், சர்ச்சை பண்ணுறவாளோ கூட இருக்கணும்னார். உங்களோட இருக்க தோன்றது யம தர்மராஜா. யமனை பார்த்து யாராவது அப்படி சொல்லுவாள்? சாவித்ரி, நீ ஐ திங்க் யூ காட் த பாயிண்ட் ராங். நீ கிளம்பி போயிடுமா, கிளம்பி போயிடு. நான் உனக்கு எவ்வளோ தடவை சொல்லுது, வேறு வரம் கொடுக்கணுமா, வேறு என்ன வரம் வேணும் சொல்லு. எங்கள் மாமனார் கண்ணை எப்போ இழந்தாரோ சொத்து பத்து ராஜ்யம் எல்லாத்தையும் இழந்து விட்டார். அந்த ராஜ்யத்தை திருப்பி கொடுக்கும். அதுதானே, டோன்ட் வரி, எல்லாம் கிடச்சிடும். நீ போய் பாரு, போகிறதுக்குள்ளே எல்லாம் வீட்டில் எல்லாம் அம்மி கல்லேருந்து எல்லாம் ப்ரெஸ்டீஜ் மிக்சியாக மாறி இருக்கும், இது எல்லாம் மாறி இருக்கும், அல்ட்ரா கிரைண்டர் வந்திருக்கும், எல்லாம் பிரமாதமாக இருக்கும். போய் பார்த்துக்கோ. பெப்பர் ஃப்ரைலேருந்து ஃபர்னிச்சர் வந்திருக்கும், அமேசான்லேருந்து வெரைட்டி வந்திருக்கும், எல்லாம் இருக்கும். போய் பார்ப்பார். அதனால் சாவித்ரி, உங்களை மாதிரி தர்மத்தை கடைப்பிடிக்கிறவரை நான் லோகத்தில் பார்த்ததில்லைன்னா.
எப்படி தர்மத்தை கடைப்பிடிக்கிறீர்கள்? காலில் விழுந்தவாளை ரட்சணம் பண்ணுறதுல அதிபதி நீங்கள். யமன் இந்த மாதிரி என்னை யாரும் புகழ்ந்ததே இல்லை, திட்டி தான் பார்த்துருக்கேன். யமன் யமன்னு நீ தாம்மா புகழற, உனக்கு இன்னொரு வரம் கொடுக்குறேன். எங்கள் அப்பா பாவம் என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு சும்மா ஆற்றுல இருக்கார், பேச்சு துணைக்கு கூட ஒரு குழந்தை இல்லை. நான் ஒத்தி போகிறோன்னு நினச்சார், நேக்கு அப்படி தோணலை. எங்கள் அப்பாவுக்கு ஒரு 100 குழந்தைகள் இருக்கணும் ஏமா, அப்போ தான் பாவம் அவர் நான் என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்த வியசனம் துக்கமெல்லாம் அந்த 100 பிள்ளைகளை பற்றி கொண்டாடுவார். உங்கள் அப்பாவுக்கு தானே, வெரி குட், ஹி வில் ஹாவ் 100 வெரி ஸ்மார்ட் சன்ஸ். ஒத்தனொத்தனும் பார்க்கறதுக்கு ஹிந்தி ஹீரோ மாதிரி இருப்பான். அப்போது அடுத்தது சாவித்ரி, நீங்கள் தான் சுவாமி தீர்ப்பை ஒழுங்காக கொடுக்கக்கூடிய மகனியர் நீங்கள் யம தர்மராஜா. உங்கள் மேலே எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை உண்டு, எங்கள் ஓட்டு உங்களுக்குத்தான். நீங்கள் வந்து கவுன்சிலருக்கு நில்லுங்க என்கிறார். அப்போ யமன், ஐயோ அரசியலுக்கு வர சொல்கிறாளே, பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு தொண்டர்கள் கூட்டம் எப்போவுமே இருக்கணும். வாழ்க வாழ்க. எப்போவுமே இந்த நாங்கள்லாம் பேசும்போது பின்னாடி யாருமே இருக்க மாட்டா பாருங்க, நாங்கள் தான் இருப்போம். நீங்கள் இந்த பெரிய தலைவர்கள்லாம் பேசும்போது 4-5 பேர் பின்னாடி இருப்பார் கை தட்டுறதுக்கு, எதிராளி தட்ட மாட்டார். அதனால் இவர் சொன்ன உடனே ஏதாவது கை தட்டுறதுக்கு 4 பேர். அதுக்காக சாவித்திரி இருக்கட்டும். சரி, உனக்கு இன்னொரு வரம் கொடுக்குறேன். அதாவது எங்கள் மாமனாருக்கும் சில விஷயங்கள்லாம் தேவை, அதனால் என் ஆத்துக்காரர் இருக்கார், அவருக்கும் சில தம்பிகள்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் எங்கள் மாமனாருக்கும் நிச்சயமாக அனுகிரகம் பண்ணுறேன், அவருக்கும் குழந்தைகள்லாம் இருக்கும். நான் சொல்லிட்டேன் சாவித்ரி, இதுக்கு மேலே வரப்படாது நீ. சி, திஸ் இஸ் த பவுண்ட்ரி, இதுக்கப்புறம் நீ வீசா வாங்கிக்கணும், வேண்டாம். சாவித்ரி, எப்போவுமே நான் எங்கள் ஆத்துக்காரரோடையே இருக்கேன், அதனால் எப்போவுமே நான் இருக்கணும், உங்களோட எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும் யமதேவா. நான் வந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்புகிறேன் ஃபேஸ்புக்கில், நீங்கள் உடனே அதை அங்கீகாரம் பண்ணிக்கோங்க. யம தர்மராஜனுக்கு யாரும் ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஷிப்பே ரிக்வெஸ்ட் கொடுக்க மாட்டேன். இவ தான் ஃபஸ்ட் டைம் பிங் அப்படின்னு சத்தம் வருது, அவர் டிக்குன்னு கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் அவருக்கே ஃபேஸ்புக்குள்ளே வந்தோன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கறதுக்கு, எல்லாரையும் பார்க்குறதுக்கு. அப்போ தான் யாரெல்லாம் என்ன ட்வீட் பண்ணுறா, என்ன பண்ணுறா, இன்ஸ்டாகிராமில் யார் என்ன ஃபோட்டோ போட்டாரு. சாவித்ரி, எனக்கு ஒரே சந்தோஷமாகிடுது, அடுத்த வாரம் உனக்கு ஒன்று கொடுக்குறேன். எனக்கு 100 குழந்தைகள், நல்லா கட்டி புஷ்டியாக இருக்கக்கூடிய குழந்தைகள், நல்லா படித்த குழந்தைகள், நல்லா இருக்கணும். அந்த குழந்தைகள் எங்கள் ஆத்துக்காரர் மூலமாகவே வரணும், எனக்கும் எங்கள் ஆத்துக்காரர் சத்தியவானுக்குமே அது பிறக்கணும். மமாத்மஜம் சத்யவதஸ்தௌரசம் பவேத்யுபாயாமிஹ யத் குலோத்வஹம் சதம் சுதானாம் பலவீரியசாலினா. என்ன அழகாக சொல்கிறா பாருங்க, எங்கள் ஆத்துக்காரருக்கும் எனக்கும் நாங்கள் ஒத்துமையோடு சேர்ந்து எங்கள் ஒப்புதலோடு குழந்தை பிறக்கணும்னா. ஏன்னா எனக்கு சாக்ஷாத் 100 குழந்தை எங்கள் ஆத்துக்காரர் மூலமாக வேணும்னு சொல்லிட்டா அவர் என்ன சொல்லிவிடுவார், ஏதாவது IVF மூலமாக கூட குழந்தை பிறக்கலாம்னு சொல்லலாம் இல்லையா. அதனால் சொன்னால் எங்கள் 2 பேருக்கும் ஸ்வயம் வேணும். ஒரு வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும், வியாசருடைய மகாபாரதம் அவ்வளோ சூக்ஷ்மம். மிதம் சதுர்த்தம் வர யா மீதேவரம். அப்போ யமன் ததாஸ்து, ஏன்னா இவ ததாஸ்து ததாஸ்துன்னு ஒரு 10 முறை சொல்லியாச்சு, பழக்கம் வந்துடுத்து. சரி சாவித்ரி, நீ போயிட்டு வா. சாவித்ரி, எப்படி போவேன், அவரை தான் நீங்கள் கூட்டின்னு போயிட்டுருக்கே, யமபட்டினத்தில் எங்கேயாவது 3 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்க, நானும் வந்துடுறேன் கூட. இல்லை நீ எதுக்கு, நீங்கள் தானே சொன்னேன் 100 குழந்தைகள் எங்களுக்கு பிறக்கும்னு. ஆமாம் சொன்னேன், அதுக்கு எங்கள் ஆத்துக்காரர் வேணுமோன்னு. ஆமாம் இல்லை. அப்போ தான் யமன் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறார். அந்த காலத்தில் தசரதனை பற்றி ரைட் ஆனரபிள் ஸ்ரீனிவாச சாஸ்திரி சொல்லுவார், Dasharatha was a king who had a fatal defect of promising in haste and repenting in leisure. அவசரத்தில் வரத்தை கொடுத்துட்டு ஏன் தான் கொடுத்தோமோன்னு உட்காந்து வருத்தப்பட்டு இருப்பார். அதனால் சாவித்ரி சொன்னால், சத்தியமான நீங்கள் மறுபடியும் உயிர் கொடுத்து தான் ஆகணும். அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் இந்த ஹிஸ்ட்ரி எவர் நோன் டில் தென் இன் சனாதன தர்மா வில் நெவர் ஹேப்பன் அகெயின். போன ஜீவாத்மாவை மறுபடியும் சரீரத்துக்குள்ளே தள்ளியிருக்காரு. எக்ஸெப்ஷன் அது சாவித்ரி பண்ணது, எக்ஸெப்ஷன் அண்ட் எக்ஸெப்ஷனல். நதபே வர்கஹ சுக்ருதாத் வினாக்ருத் ஸ்தயா யதான்யேஷு வரேஷு மானத வரம் விருணே ஜீவது சத்யவானயம் யதாமிருதா கேவமஹம் பதிம் வினா.
ந காமயே பர்த்ருவினா கிருதா சுகம் ந காமயே பர்த்ருவினா கிருதா திவம் ந காமயே பர்த்ருவினா தகாஸ்ரியம் ந பர்த்ருஹீனா வியசமாமி ஜீவித்தும். வந்தார் சத்யவான். யமன் புறப்பட்டு போயிட்டார் சட்டுன்னு. சத்யவான் இப்போ தான் மடியிலேருந்து எழுந்துக்கிறார். சாவித்ரி, அது என்னமோ அப்போ தலைவலியில் படுத்துட்டேம்மா, ரொம்ப நாழி தூங்கி போயிட்டேனோ. ஆமாம், நீங்கள் ரொம்ப நாழி தூங்கி போயிட்டேன். என்ன நடந்தது? ஒன்றும் நடக்கலையே, வாங்க நம்ம ஆற்றுக்கு போயிடலான்னு விட்டு போயிட்டேன். ஆற்றுக்கு போனால் அந்த இடத்துல தியுமத்சேனன் திடீர்னு பார்த்தா கண்ணெல்லாம் தெரிய ஆரம்பிச்சுடுத்து. பத்னியை பார்த்து சொல்கிறான், ஏய் கண்டு தெரியறது. ஆமாண்ணா, என்ன பாருங்கோ, நகையெல்லாம் வந்துடுத்து, நான் பட்டுப்புடவை கட்டின்னு இருக்கேன், என்ன ஸ்மார்ட்டாக இருக்கேன் பாருங்கோ, வீடெல்லாம் சரி மாறி விடுத்து. எப்படி இதெல்லாம் நடந்தது? என்னவோ நம்ம மாட்டு பொண்ணு ஆற்றுல கால் வச்சதுலேன்னு எல்லாம் நல்லதாக நடக்கிறதுமா. ஆனால் அவா 2 பேர் எங்கே அப்படின்னு சொல்லும்போது ரிஷிகள்லாம் வரா. சுவர் சென்று ரிஷி வரார். கவலைப்படாதீங்கோ, சத்யவான் நன்னா தான் இருக்கார், சாவித்ரி நன்னா இருக்கா. கௌதமர், என்னன்னா கவலை, சாவித்ரி மாதிரி மனாட்டு பொண்ணை பெற்றுக்கள், உங்களுக்கு என்ன கவலை? பரத்வாஜர் வரார். சாவித்ரி தான் உங்க குல கொழுந்து, அவளை நன்னா காப்பாத்துங்கோ. யதாஸ்ய பாரியா சாவித்ரி தபசா ச தமேன ச ஆச்சாரேண ச சயுக்தா ததா ஜீவதி சத்யவான் அனேன தபசா வேத்மி சர்வம் பரசிகீர்ஷிதம் சத்யேதம் இதி தன்போதத்வம் த்ரியதே சத்யவானிதி. யதாஸ்ய பாரியா சாவித்ரி தபசா ச தமேன ச ஆச்சாரேண ச சயுக்தா ததா ஜீவதி சத்யவான். அப்போ மாண்டவ்யர் வந்து சொன்னார். மாண்டவ்யர் ஞாபகம் இருக்கா? எங்க அணிமாண்டவ்யர், அவர் அந்த குச்சி மேலே ஒரு ஊசி மேலே உட்காத்தி வச்சுவிட்டா, அந்த அணிமாண்டவ்யர். மாண்டவ்யர் வந்து சொல்கிறார், இந்த பறவைகள் போடக்கூடிய சப்தத்தை கேட்டாலும் மிருகங்கள் ஓடக்கூடிய விதத்தை பார்த்தாலும் வந்த கஷ்டமெல்லாம் போய் சத்யவான சாவித்ரி ஒழுங்காக ஆற்றுக்கு திரும்புவா.